நீங்க நிறைய இன்சூரன்ஸ் சொல்லிட்டீங்க, டீடைலா சொல்லிட்டீங்க. அது எந்தெந்த டைப் ஆஃப் ஃபேக்டரிஸ்க்கு தேவைப்படும்னு சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் என்னன்னா, இப்ப இந்த இன்சூரன்ஸ் எல்லாம் எடுத்திருக்கோம், கரெக்டா ரினியூவல் பண்ணணும். கிளைம் ப்ராசஸ் எப்படி இருக்கும்? கிளைம் ப்ராசஸ்ன்றது வந்து ப்ராப்பரா வந்து இப்ப ஏதாவது ஒரு ப்ராப்ளம், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபயரே ஆயிடுச்சு அப்படின்னா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு இமீடியட்டா இன்ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வந்து போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணி எஃப்ஐஆர் போட்டு அவங்க அந்த அந்த டாக்குமெண்ட் எல்லாமே வந்து கேட்பாங்க. ஸோ இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாலே அவங்க சர்வேயர்ஸ் அனுப்புவாங்க செக் பண்றது. அந்த சர்வேயர்ஸ் அனுப்பி அவங்க வந்து உண்மையிலேயே இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கா, எவ்வளவு அவங்களுக்கு லாஸ் ஆயிருக்கு, அந்த அவங்க குறிப்பிட்ட இடம் வந்து டேமேஜ் இப்போ ஒரு ஃபயர் ஆயிடுச்சு சொல்றாங்கன்னா அது இன்சூரன்ஸ்ல கவர் ஆயிருக்கா, அந்த பாலிசில அந்த இடம் வந்து கவரேஜ் இருக்கா, அதெல்லாம் செக் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் ப்ராப்பரா இருக்கு, எல்லாம் வெரிஃபை பண்ணி ஓகே அப்படின்னு அதுக்குரிய இது வந்து கொடுப்பாங்க. ஃப்ராடுலண்டா வந்து நிறைய கிளைம்ஸ் வந்து பண்ணுவாங்க ஒரு சில இடங்கள்ல. அவங்களே வந்து வேணுக்குனே ஃபயர் பண்றது, இன்சூரன்ஸ்ல இருந்து பணம் வாங்கணும் அப்படின்றதுக்காக பண்றது. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனில கரெக்டா கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ முக்கியமா வந்து என்னன்னா, ஒரு ப்ராப்ளம் ஒரு ரிஸ்க் இருக்கு. ஸோ ஃபேக்டரி வெதர் இட் இஸ் ஸ்மால் ஸ்கேல், மிட் ஸ்கேல், லார்ஜ் ஸ்கேல், ஒரு ரிஸ்க் ஒரு ப்ராப்ளம்ன்றது இருக்கு. எதிர்பாராம அந்த மாதிரி ஒரு ரிஸ்க் நடந்துருச்சு, ஒரு எமர்ஜென்சி ஒரு ப்ராப்ளம் நடந்துருச்சு அப்படின்னா அது வந்து அந்த தொழிற்சாலை நடத்துறவங்களோட அந்த பிசினஸை பாதிக்கப்படும். நாளைக்கு தொழிற்சாலையே மூடுற அளவுக்கு கூட கொண்டு போகும். ஸோ அதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு தான் வந்து இந்த இன்சூரன்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ நம்ம இந்த இன்சூரன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ரிஸ்கை ஃபேஸ் பண்ணும்போது இன்சூரன்ஸ் மூலியமா இந்த ரிஸ்கை வந்து நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். இப்போ லைபிலிட்டி ரிஸ்க் எல்லாம் வந்து பெரிய ரிஸ்க், பப்ளிக் லைபிலிட்டி, ப்ராடக்ட் லைபிலிட்டி எல்லாம் வந்து பெரிய ரிஸ்க். அதே நேரத்துல நம்ம வந்து மிஷினரிஸ்க்கு எல்லாம் வந்து இன்சூரன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பேங்க் லோன் எல்லாம் வாங்கணும், அதனால வந்து இன்சூரன்ஸ் வந்து ப்ராப்பர்ட்டி இன்சூரன்ஸ் வேணும் அப்படின்றதுக்காக ஒரு ஃபயர் இன்சூரன்ஸ் எடுப்பாங்க. பட் மோஸ்ட்லி நிறைய பேர் செய்யற மிஸ்டேக் என்னன்னா, மிஷினரிஸ் எல்லாம் ப்ராப்பரா இன்சூரன்ஸ் எடுத்துக்க மாட்டாங்க. அந்த மிஷினரி பிரேக் டவுன் ஆகுறது மூலியமா அவங்களுக்கு வந்து இன்கம் வந்து லாஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இப்ப நமக்கு வேற வந்து இந்த மரைன் இன்சூரன்ஸ் எல்லாம் சொன்னேன் இல்ல, இன்லேண்ட் டிரான்சிட், மரைன் இன்சூரன்ஸ், இது எல்லாமே ப்ராப்பரா நம்ம எடுத்துக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப நம்ம இந்த வீடியோல இன்னைக்கு வந்து டாக்ஸில என்ன மாதிரி ரிஸ்க் எல்லாம் இருக்கு, அந்த ரிஸ்க்கு எல்லாம் இன்சூரன்ஸ் மூலியமா என்னென்ன சொல்யூஷன் இருக்கு, என்னென்ன டைப் ஆஃப் இன்சூரன்ஸ் எல்லாம் இருக்கு, அதோட கிளைம் ப்ராசஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னு சொல்லி டீடைலா டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு ஒரு பயனுள்ளதா இருக்கும். நாங்க சொன்ன எல்லா டைப் ஆஃப் இன்சூரன்ஸுமே நாங்க எங்களோட என்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இன்சூரன்ஸ் ஏஜென்சில ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா எங்களோட வாட்ஸ்அப் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க. இப்ப நீங்க ஏற்கனவே இந்த டைப் ஆஃப் இன்சூரன்ஸ் எல்லாமே நீங்க எடுத்திருக்கலாம். நீங்க ரெனிவல் டைம்ல எங்களை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா நாங்க எங்க தரப்புல இருந்து உங்களுக்கு கொட்டேஷன் கண்டிப்பா ஷேர் பண்ணுவோம். நீங்க கம்பேர் பண்ணி நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். நீங்க எந்த கம்பெனில இன்சூரன்ஸ் பண்ணிட்டு இருந்தாலுமே அதே கம்பெனில உங்களுக்கு வந்து கொட்டேஷன் தேவைப்பட்டாலுமே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ண முடியும். இல்ல வேற